பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி என் கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். ஆசாவின் ஜெபம் மிக அருமையான ஜெபம். ஆசா இந்த ஒரு வசனத்தில் கிட்டத்தட்ட 3 ஜெபத்திற்கு அவர் பதில் கேட்கிறார். 3 ஜெபத்தை ஜெபிக்கிறார். முதல் ஜெபம், பலம் உள்ளவன் பலனற்றவன், நீ உதவி செய்ய உம்மால முடியும். ஆகவே பலவீனமானவனை நீ பலப்படுத்த முடியும். பலவீனமானவனை பலப்படுத்துமால் ஆகும். தைரியமற்றவனை தைரியப்படுத்துமால முடியும். பலவீனாக இருக்கிறவனை தள்ளி போடுகிறது உம்முடைய காரியமல்ல, மாறாக அவனுக்கு பலன் கொடுக்க உம்மால முடியும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும். அப்படி என்றால் பலன் இல்லாதவனையும் பலமுள்ளவனாக மாற்ற முடியும். பலன் அற்றவனையும் ஜெயிக்கிறவனாக மாற்ற முடியும். தோற்று போகிற சூழ்நிலை இருக்கிற ஒருவனை ஜெயம் பெறுகிற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தான் பலனற்றதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிற இந்த ஆசா பலம் உள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். எதிராளியாக சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே சத்துருக்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் வேண்டும், எங்களுக்கு ஜெயம் வேண்டும். காரணம், எங்களுக்கு விரோதமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், வசனம் 9 வாசிக்கிறோம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியராகிய சேரா 10 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. 10 லட்சம் பேர் மாத்திரமல்ல, 300 சேனைகளோடு கூட புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பலவீனமானவர்கள், அவர்களோ பலமுள்ளவர்கள். நாங்கள் பலவீனத்தில் இருக்கிறவர்கள், அவர்களோ பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிறதோ 2,80,000 பேர். வசனம் 8 வாசிக்கிறோம், எங்களுக்கு இருக்கிற படை தளபதிகள் 2,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் எதிராளிகளாகிய அவர்களோ 10 லட்சத்துக்கு மேலாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பலனற்றவர்கள், அவர்களோ பலமுள்ளவர்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முதலாவது இவருக்கு தெரியும், என் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் பலமற்றவர்கள், நாங்கள் பலவீனர்கள், ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட வந்தால் அந்த 10 லட்சத்தை காற்றிலும் அதிகமான அதிகமாக பலமுள்ளவர்களாக எங்களை கர்த்தர் மாற்ற முடியும் என்று அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தான் நீர் பலனற்றவனாக எங்களுக்கு, வீக்னஸாக இருக்கிற எங்களுக்கு உம்மால் உதவி செய்ய முடியும் என்று ஜெபிக்கிறார். அது உமக்கு லேசான காரியம், கடினமானதல்ல, லேசானது, மிகவும் லேசானது. எப்பேற்பட்ட காரியத்தையும் லகுவாய் மாற்றுகிறவர், லேசாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். லேசான காரியம் தேவனுக்கு அது லேசானது. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனை கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் பக்கத்தில் நீங்கள் நில்லுங்க, எங்கள் பக்கத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் பக்கத்தில் துணையாக நீரும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருங்க ஆண்டவரே, நீ துணையாக இருந்தால் போதும். நாங்கள் இராணுவத்தை நம்பி அல்ல, பலத்தை நம்பி அல்ல, குதிரைப்படை நம்பி அல்ல, இராணுவ வீரர்கள் நம்பி அல்ல, நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாக வாரும், நீர் எங்களுக்கு உதவியாக வாரும் என்று சொல்லி தேவனையே, யுத்தத்தின் தலைவராக இருக்கிற தேவனையே கூட தன்னோடு கூட அழைக்கிற அந்த ஆசாவை பார்க்கிறோம். மூன்றாவதாக, நீர் எங்கள் தேவனாக இருப்பதனால மனுஷன் எங்களை மேற்கொள்ளாத விடாதேயும். மனுஷங்களுக்கு மேற்கொள்ள வந்துவிடக்கூடாது. இந்த 3 வகையான காரியத்தை ஆசா சொல்வதை பார்க்கிறோம். மனுஷங்களை மேற்கொள்ளக்கூடாது. காரணம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். காரணம், நாங்கள் தேவனை அறிந்தவர்கள். காரணம், நாங்கள் தேவனுக்காக வாழுகிறவர்கள். ஒரு நாளும் பிசாசு எங்களை மேற்கொண்டு விட முடியாது, கூடாது. பிசாசு எங்களை ஜெயித்து விடக்கூடாது. நாங்களோ தேவனுடைய பிள்ளைகள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறோம். நாங்களோ கர்த்தர் நாமத்தை சொல்லி வருகிறோம். ஆக எதிராளியாகிய சத்துரு ஜெயித்து விடக்கூடாது என்று சொல்லி 3 காரியத்தை அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். வசனம் 12 வாசிக்கிறோம், ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால அவர்கள் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர் இங்கே தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே ஜெயம் கிடைத்தது. ஜெயம் கிடைக்க காரணம் ஆசாவின் ஜெபம். இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கலாம், வல்லமையில் பலவீனமாக இருக்கலாம், ஆள் படையில் பலவீனமாக இருக்கலாம்,
இதே பிறந்தாலும் பலம் உள்ளவனை வெற்றி அடைய பண்ணுவதற்கு பலவீன கத்தர் பயன்படுத்த முடியும். தேவனுடைய ராஜ்யம் விரிவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பிரசாப்படுவதற்காக நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நம்முடைய கரத்தில் மிகப்பெரிய பலத்தை கொடுத்து எதிராளிகை பிசாசை தோற்கடிக்க பண்ணுவார். காரணம், நம் தேவனாய் கத்திருக்கிறது லேசான காரியமாக. தைரியமாக இருப்போம், முன்னேறி சொல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவின் நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு பலனை தாரும், நாங்கள் ஜெயிக்க உதவி செய்யும், எங்களுக்கு துணை நில்லும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வில் பி சக்சீடர். பிரைஸ்